வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷல் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் ஹை கேலரியாக இருக்கிறதுனால தாங்க நான் சில்ட்ரன் ஸ்பெஷல்னு சொன்னேன். கொஞ்சம் ஆயில் ஃப்ரைட் பிரெட் பாக்கெட்ஸ். பிரெட் பாக்கெட்ஸுங்கிறது ரொம்ப ரெகுலரான ஒரு ஸ்டார்டர் தான். பட் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரேர். ஆனால் அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடோ கஷ்டமோ ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். வீட்டில் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ஹெல்த்தியான ஃபில்லிங்ஸ் அதில் வைக்கலாம். ஹெல்த்தியான ஃபில்லிங்ஸ்னால் நார்மலி பிரெட் பாக்கெட்ஸ்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். பட் மயனைஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆயில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம அந்த ஃபில்லிங்கில் மயனைஸே யூஸ் பண்ணல, பட் அதே டேஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பதிலாக ஹங் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறோம். இன்னொன்று பர்டிகுலராக இந்த ஃபில்லிங் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பிரெட் சாண்ட்விட்சு, ஒரு சாலட்ஸு, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பிரெட் பாக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ நம்ம ஹோல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹங் கர்ட் எப்படி, ஹங் கர்ட் நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதை முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கவும் செய்யணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். இது நான் 1 கப் கர்ட், இது வந்து செட் கர்டு தாங்க, அதாவது வாங்கின கர்டு தான். சரியா? ஒரு பாத்திரம் போட்டு ஒரு மஸ்லின் க்ளோத் போட்டு அதில் போடுறேன். எனக்கு கொஞ்சம் கர்டு ஹங் கர்டு ஜாஸ்தி. கர்டில் அதுக்கு நிறைய வாட்டரெல்லாம் போய் கம்மி ஆகிடும். ஸோ 1க்கு 2 கப்பு, 2 மெஷரிங் கப்பில் 2 கப்பு நான் ஹங் கர்டு எடுத்திருக்கேன் ஹங் கர்டு பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ இதில் ஒன்றும் விஷயம் இல்லை. இது எங்கேயாவது உங்கள் வீட்டில் ஒரு ஹேண்டிலோ ஒரு டேப்போ எதுலையாவது கட்டி இப்படி வச்சுருங்க. ஸோ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ திக்கான கேர்ட்லே கூட எவ்வளோ வாட்டர் போகுது பார்த்திங்கன்னா. இந்த கேர்டில் இருக்கிற வாட்டர் பூரா வெளியில் போய் ஒரு மினிமம் 1 ஹவர் வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல பட்டரி மாதிரி அந்த ஹங் கர்டு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம மயனைஸ்க்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஹெல்த்தி வேர்ஷன், நல்ல ப்ரோபயோட்டிக்ஸு, ரொம்ப நல்லது. ஸோ ஹங் கர்டு இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு இப்போ சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அது கூட நீங்கள் வேணுன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நான் இதுதான் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் ஹங் கர்டு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ பாருங்கள், நம்ம ஹங் கர்டை நான் இப்படி தான் கட்டி ஒரு ஹேண்டலில் கட்டி வச்சுருக்கேங்க. இன்னொரு 1 ஹவர் கழித்து இது சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதோ நம்ம பிரெட் பாக்கெட்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி பிரெட் பாக்கெட்ஸ்க்கு ப்ரெட் வேணும். நான் இங்கே ஒயிட் ப்ரெட் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மல்டிக்ரெயின், வீட் ப்ரெட் எது வேணால் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்லைஸாக இருந்தால் அதே அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த ப்ரெட்டோட சைட்ஸில் இருக்குது பார்த்திங்களா, பாருங்கள், அதை மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே ஸ்டோர் பாட்டிலாம் கிடையாது. அந்த சைட்ஸை மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரெட் பவுடர். அப்புறம் 1 கப் ஆஃப் மைதா 1 கப் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து கோட்டிங்காக எடுக்கிறதுக்காக. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஹங் கர்டு வச்சுருந்தோம் பாருங்கள். 1 ஹவர் கழித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நல்ல க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? இது ஃப்ரை பண்ண வேண்டிய சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் நம்ம இது ஃபில்லிங் தேவை இருக்குது இல்லைங்களா? இதுவும் நான் சொல்கிறேனே, பேசிக்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபில்லிங்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பூந்து விளையாடலாம். இப்போதைக்கு நான் வீட்டில் என்னென்ன இருந்ததோ அதை எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, 3 கலர் ஆஃப் கேப்சிகம்ஸ், ரெட்டு, க்ரீனு, எல்லோ இருந்தது. ப்ளஸ் லெட்யூஸ் இருந்தது. அப்புறம் ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதை பாயில் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரை 1 டீஸ்பூன் ஆஃப் இந்த ஹங் கர்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டு லைட்டாக பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது தான் மெயினாக. நீங்கள் வந்து என்ன வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னா சிக்கன் வச்சுக்கோங்க, இல்லைனா எக்கட்டேரியனுங்கிறாங்க இல்லையா, பாயில்டு எக்கை கட் பண்ணி வச்சுக்கோங்க, சோயா சங்க்ஸை வச்சுக்கோங்க, டாஃபி பன்னீரை வச்சுக்கோங்க. இல்லை இந்த எதுவுமே வேணாம், இந்த வெஜிடபிள் மட்டும் போதும்னாலும் போதும். சரிங்களா? அப்புறம் ஆனியன், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், பெப்பர், சால்ட். அப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து மயனைஸ் யூஸ் பண்ணுறதில்ல, ஹங் கர்டு தான் யூஸ் பண்ணுறோம். மயனைஸ்னால் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரே 1 டீஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். பட் அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கணும் பார்த்திங்களா, அதுக்காக ஹனி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி ப்ரொசீஜர்னு பார்த்துடலாம். 2 ஸ்லைஸ் ப்ரெட் அப்படி வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டாக எடு, கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுங்க, போதும். அவ்வளோதான். எப்படி வச்சுருங்க. ஏன் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா குடிக்கிற தண்ணி எடுத்து தெளித்து வச்சுருங்க.
மறுபடியும் ப்ரெட்டை மெதுவாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஜஸ்ட் லைட்டாக அப்படி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் லைட்டாக உடஞ்சா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் மைதாவில் டிப் பண்ணும்போது அது ஒட்டிக்கும். இப்போ நான் ஒரு ஹோல் வீட் ப்ரெட்டும் பண்ண போகிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஃப்ரெஷ் ப்ரெட்டு. ஸோ அவள் நம்ம வளைஞ்சு கொடுக்குது பார்த்து. அதே ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் தூளாகும், அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ப்ரெட்டை எல்லாம் நம்ம நல்லா பண்ணியாச்சு, இப்படி ரோல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரெட்டை எடுத்து மைதா மாவு கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தோசை பேட்டரை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி வைங்க. ஈஸியாக இந்த பக்கம் 4 பக்கமும் ஆகணுங்க அந்த மைதா. ஸோ அப்படியே எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் மேலே வச்சுருங்க. கொஞ்சம் ஏதாவது ஆயிருந்தால் கூட நீங்கள் அப்படியே இதில் அழகாக மேக்கப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்கள், எங்கேயும் ஓப்பனிங்கு மைதாவாக இல்லாமல் எல்லா பக்கமும் இந்த ப்ரெட் க்ரம்ஸால் கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இதோ நம்ம ப்ரெட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ ஒன்று ஒன்றா மீடியம் ஆயில் சூடான பிறகு மீடியமாக வச்சு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா கோல்டன் கலரில் அவுட்டர்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறமா மெதுவாக எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை வடித்து ஒரு பிளேட்டில் நல்லா அழகாக ஆற வச்சுருங்க. சரிங்களா? அடுத்தது போட்டுக்கலாமா? மெதுவாக எடுத்து அடுப்பை லைட்டாக சின்னது பண்ணிவிட்டு போடுங்க. நம்ம ப்ரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். நம்ம ப்ரெட் பாக்கெட்ஸ் எல்லாம் நம்ம ஆற வச்சுருக்கோம். பை த டைம் நம்ம இந்த ஃபில்லிங் இருக்குது இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இந்த ஹங் கர்ட் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. அப்புறம் பெப்பர் அண்ட் சால்ட். பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். லிட்டில் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா பீட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பார்த்து சால்ட்டு ஹனி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி டைமில். அப்புறம் ஆனியன். வீட்டில் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்னா கொஞ்சம் க்ரீன் சில்லி எல்லாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ், லெட்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் போட்டால் நிறைய ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்து அளவுக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கங்க. கேரட், பீன்ஸ், கலர்ஃபுல்லான நம்ம கேப்சிகம். கேப்சிகம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அது வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம மயனைஸ் போடலைன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. ஹெல்த்தி வெர்ஷன் பாருங்கள். இந்த திக்காக தான் இருக்கணும். இதை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பன்னீர். இவ்வளோ பன்னீர் தேவையில்லை ஆக்சுவலி. ஒரு பாதி பன்னீர் போட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ப்ரெட்டில் சும்மா சாண்ட்விச்சாக சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபில்லிங் இது, ஹெல்த்தி கூட. இப்போ இதே வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸில் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு டெசர்ட்டாக. அதாவது ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட்டு, மாதுளையெல்லாம் இதில் போட்டு இதே மாதிரி ஹங்கர்டில் போட்டு கொஞ்சம் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணி கொடுக்கலாம். சும்மா ப்ரெட்டில் சாண்ட்விச்சுக்கு பதிலாக சாண்ட்விச்சுக்கு ஃபில்லிங்காக வைக்கிறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணி. ஏதோ பாருங்கள், சூப்பராக நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த ஃபில்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்ன மீட்டோ எக்கோ என்ன உங்களுக்கு பிடிக்குதோ. சரிங்களா? இப்போது நம்ம ப்ரெட் பாக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா, அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த ப்ரெட்டை ஜஸ்ட் இது சின்ன பீஸ் தானே, நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதை பாருங்கள், நம்ம ப்ரெட் பாக்கெட் ரெடி. இதில் ஃபில்லிங் வைக்க வேண்டியது தான் ப்ரெட் பாக்கெட்ஸ். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா 2 பாக்கெட்ஸ் ரெடி பண்ணலாம். ரெண்டு பக்கமும் இது ஹோல் வீட்டில் நம்ம பண்ணது சரிங்களா. இதில் அந்த ஃபில் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ப்ரெட் பாக்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அழகாக அது அந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இந்த பாருங்கள், அடுத்தது எடுத்துட்டேன். நல்லா உள்ள இந்த ஸ்பூனாலே தள்ளி விடுறோம். ஒரு 2-3 தடவை நம்ம பண்ணிட்டோம்னா ஒரே ஷேப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா, இப்போ ஹோல் வீட் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணேன் பாருங்கள். அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஒரே மாதிரி அழகாக இப்போ வீட்டில் வந்து நம்ம டேஸ்ட் தானே முக்கியம். சைஸு, ஒரே ஷேப்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஒன்லி திங் இதில் என்னென்னா ஆயில் ஃப்ரை பண்ணுறோம் ப்ரெட்டு. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட. வீட்டில் மாதுளை இருந்தது, கொஞ்சம் ஒரு அழகாக இருக்குமேன்ட்டு நான் அதையும் ஒரு 2-3 வச்சிடுறேன். பார்ட்டிக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டியெல்லாம் ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பட்டுச்சா ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும். எப்படி வீட்டில் மாதுளை இருந்தது, கொஞ்சம் ஒரு அழகாக இருக்குமேன்ட்டு நான் அதையும் ஒரு 2-3 வச்சிடுறேன். பார்ட்டிக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டியெல்லாம் ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பட்டுச்சா ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும். எப்படி இப்போ பாருங்கள், சூப்பர் ஈஸியான ரொம்ப க்ரீமி கிறிஸ்பி ப்ரெட் பாக்கெட்ஸ் ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப சுவையான ஒரு டிஷ் இது, ஸ்நாக் இது. கொஞ்சம் இன்னோவேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணிட்டோங்களா. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள நல்ல க்ரீமியாக, டேஸ்டியான அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர், பாமகிரானட்டோட ஸ்வீட்னஸ்ஸு, அந்த ஹங்கர்டோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. கிறிஸ்பி டேஸ்டி ப்ரெட் பாக்கெட்ஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.